டே 35க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. எப்போதுமே 3வது ப்ரோமோ வந்து யார் எவிக்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோமோ தான் வரும். பட் இங்கே வந்து ஒரு பயங்கரமான ப்ரோமோ வந்திருக்கு. அதாவது போன வாரம் நடந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு இவங்க அந்த லைனை கிராஸ் பண்ணி போய் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒரு சம்பவம் பண்ணாங்க. நம்ம சேனலில் கூட சவுண்டின் சம்பவம் அப்படின்னு போட்டிருந்தோம். ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரியே போயிட்டு இருந்தீங்கன்னா பார்வையாளர்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுவிறுப்பு இருக்காது. அதை டக்குன்னு ஏன் அவங்க அதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த ஹூக் ஸ்டெப் முடிவெடுக்கிறதுக்காக 2 நாள் வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பேசினே இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் கடந்து போனாங்க. அப்போ கேப்டன் ஆகிய சத்யா வந்து, நீ எல்லாம் படித்த பொண்ணு தானே, நீ போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ உட்காந்துருக்கிற ஸ்டைல் ஒரே ஆக்வேர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தார் சௌந்தர்யாவுக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்கிட்டு சேதன் நான் கேட்குறாரு. இப்போ சத்யா என்ன சௌந்தர்யாவை பார்த்து படித்தவங்களா, என்ன ஆக்வேர்டாக இருக்குது அப்படிலாம் பேசியிருக்கீங்களா, என்ன இதெல்லாம் விஷயம்? இல்லை சார், அவங்க வந்து அப்படி அந்த பிஹேவ் பண்ணது, ஏன் படித்தவங்க தான் அப்படி பண்ணுவாங்களா? படித்தவங்க வந்து படிக்கலன்னா பண்ணக்கூடாதா? சரி, என்ன உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கு? உங்களுக்கெல்லாம் பார்வையே சரியில்லையாடா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு பயங்கரமாக ஒன்று பெண்களை பார்த்து கேட்குறாரு, உங்கள் யாருக்காவது சௌந்தர்யா உட்காந்துருந்த ஸ்டைல் ஆக்வர்டாக இருந்ததாம்மா? சார், எங்களுக்கு இல்லவே இல்லை சார். பார்த்தீங்களா, நீங்களாம் என்னைக்கு தாண்டா முன்னேறுவீங்க? பிற்போக்குவாதியாகவே இருக்கீங்களாடா. பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், பெண்கள்லாம் இப்படி உட்காரக்கூடாது, பெண்கள்லாம் இப்படி பேசக்கூடாதுன்னு எவ்வளோ நாள் தாண்டா பிற்போக்குவாதிகளாக இருப்பீங்க அப்படின்னு சேதன்னா தனக்கே உரிய பாணியில் சத்யாவை ஒரு வறுக்க, சத்யா என்னடா நேத்தியும் நம்மளை வருத்தாரு, இன்னைக்கும் வறுக்கிறாரு, அப்படியே சோகமாக நின்று கொண்டு இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்குறோம். இதில் என்ன ஹைலைட்னா, இந்த ஒரு விஷயத்தை தான் சேதன்னா பயங்கரமாக வெளுப்பாரு, சௌந்தர்யாவை வறுப்பாரு அப்படின்னு விஷால் குதூகலம் கொண்டு பேசி கொண்டிருந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். பட் சேதன்னா வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறார். நான் தான் சொல்கிறேனே, இங்கே ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, அதை மீறும்போது உங்களுக்கு டிஆர்பி ப்ரோமோ எல்லாம் எகுரும். அதுக்குத்தானையா நாங்கள் ஷோ நடத்துகிறோம். இவனுங்க என்னமோ நாங்கள் ஏதோ பல்கலைக்கழகம் நடத்துகிற மாதிரி அப்படியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒடை தட்டை அதை உடை அப்படின்னு சேதனா ஒரு உற்சாகம் கொடுக்க குதூகலம் அடையிறாங்க சவுண்டு. பட் அதே நேரம் சத்யா உடஞ்சு போகிறார். அந்த காட்சிகளை பார்க்குறோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிகழ்வில் யார் பக்கம் சரி? சத்யா அப்படி கேட்கலாமா? என்ன உன்னை பெண்ணு அப்படி சொல்லாதீங்கய்யா, சமூகம் எவ்வளோ வளர்ந்துருச்சியா அப்படிங்கிறத சேதன்னாவின் கருத்து. சத்யா வந்து ஒரு பிற்போக்கு தினமாக யோசிப்பதாக சேதன் நினைக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?